ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இயேசுவின் மலை பிரசங்கம் மிகவும் பிரசித்தி பெற்றது. எல்லா உலக தலைவர்கள் அதை படித்து வியந்து பாராட்டினவென்று, அதோடு மட்டுமல்ல அதில் ஆழ்ந்த கருத்துக்களை இயேசு தெளிவாக வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு பயனுள்ளதாக சொல்லியிருக்கிறது. நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். இரக்கத்தை குறித்து இயேசுவானவர்கள் சொல்லுகிறார், மற்றவர்களுக்கு நாம் இறங்குவோமானால் நாம் பாக்கியவான்களாம், ஒரு நாள் நமக்கு இரக்கம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். இந்த நாட்களில் பார்க்கும் பொழுது இரக்க குணம் மற்ற ஒரு சூழலை தான் பார்க்க முடிகிறது. உதவி செய்வதற்கு இன்னைக்கு எல்லோரும் யோசிக்கிற ஒரு காலகட்டத்திற்குள் வந்துவிட்டோம். மனிதனுடைய சுபாவங்களும் மாறிக்கொண்டிருக்கிறது. இறக்கப்பட்டு ஏதாவது செய்கிறவர்கள் இந்த உலகம் அற்பமாய் அவங்க பைத்தியக்காரர்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு கூட அநேகர் நடந்து கொள்கிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். சாது சுந்தர் சிங் பற்றி அநேகர் அறிந்திருப்பார்கள். அவர் ஒரு முறை அந்த மலைப்பாங்கான பகுதியில் அவர் இருந்ததெல்லாம் இமயமலை பகுதிகளில், திபெத் அந்த பகுதிகளில் ஊழியம் செய்தார். அங்கு ஒரு கிராமம் விட்டு இன்னொரு கிராமம் போய் கொண்டிருக்கும் பொழுது எல்லாம் பனிப்பாறைகள், பனிக்கட்டிகள் உறைந்திருக்கிறது. அந்த குளிர் அதிகமாக வாட்டுகிறது. இவர் போத்திக் கொள்வதற்கு ஒரு கம்பளி எப்பவும் வைத்திருப்பாராம். கையிலே பரிசுத்த வேதாகமம் இருக்கும். இவன் கடந்து சென்று அந்த பனி குளிரின் மத்தியிலும் அநேக கிராமங்களுக்கு போய் ஜனங்களை சந்தித்து இயேசுவின் அன்பை குறித்து அவர்களுக்கு பிரசங்கித்து வந்தார். போகிற வழிகளை பார்க்கும் பொழுது தனக்கு முன்பாக ஒரு நபர் போய் கொண்டிருக்கிறார். கொஞ்சம் தூரத்திலே அவர் பாட்டு போய் கொண்டிருக்கிறார். இவர் பின்பாக இவன் தூரமாக நடந்து போய் கொண்டிருக்கிறார். ஆனால் இவர் போகும் பொழுது வழியிலே ஒருவன் மயங்கி கிடக்கிறான். அந்த குளிரின் தாக்கத்தினாலே தாங்க முடியாமல். ஆனால் முன்பாக போறவனை கண்டும் காணாமல் போய்விட்டான். ஆனால் சாது சுந்தர் சிங் அவனை பார்த்த உடனே அவனை கடந்து போவதற்கு மனம் இல்லை. இவன் இப்படி உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அருகிலே போய் தன்னுடைய போர்வையினால் அவனை மூடி அனல் உண்டாக்கி, அதோடு மட்டுமல்லாமல் அவனை தன் தோளில் போட்டு தூக்கி சுமந்து அந்த கிராமத்தை தூக்கி நடக்க ஆரம்பிக்கிறாராம். கொஞ்ச தூரம் கஷ்டம்தான், ஆனாலும் சுமந்து கொண்டு நடந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறார். போகும்பொழுது ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. ஏனென்றால் தனக்கு முன்பாக நடந்து போன மனிதன் அங்கு அந்த குளிர் தாங்க முடியாமல் விழுந்து மரித்து கிடக்கிறதை பார்த்தார். ஆனால் சாது சுந்தர் சிங்கோ இந்த மனிதனை தன்னுடைய தோளிலே தூக்கி சுமந்து செல்வதனாலே இவருடைய சரீரம் அனல் உண்டானது. அந்த குளிரை தாங்கக்கூடிய அளவுக்கு அவயங்கள் செயல்பட்டதினாலே குளிரில் இருந்து அவர் தப்பித்துக் கொண்டார். அதோடு மட்டுமல்ல, தோளில் தூக்கி சென்ற மனிதனையும் காப்பாற்ற முடிந்தது. அவர்தான் சொல்லுகிறார், இறக்கப்பட்டார். அந்த இறங்கி அந்த மனிதனை காப்பாற்றக்கூடிய முயற்சி எடுத்தார். அதிலே வெற்றியும் கண்டார். அதோடு மட்டுமல்ல, அந்த இறக்கப்பட்ட காரியத்து நிமித்தம் அந்த சாது சுந்தர் சிங்கின் ஜீவனம் காப்பாற்றப்பட்டது. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்களாம். நாம் யாருக்காவது இறங்கி உதவி செய்யும் பொழுது ஒரு நாள் நமக்கும் உதவிகள் தேடி வரும். இதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஒருவேளை இறங்கி உதவி செய்து நன்மை செய்து ஒருவேளை கஷ்டத்தை அனுபவிக்கிறோமேன்னு சொல்லி உங்க மனப்பக்கம் வந்து அதை நிறுத்தீர்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த நாளிலே மீண்டுமாய் மற்றவர்களுக்கு இறங்கி கடன் கொடுங்கள், உதவி செய்யுங்கள். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் வேதம் சொல்லுகிறதே. கர்த்தர் நடத்துவார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக உள்ளத்தின் ஆழத்தின் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. எங்களுக்கு இறங்கக்கூடிய, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அப்படி மன பக்குவத்தை இருதயத்தை இங்க கொடுத்துருங்கப்பா. மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது உம்முடைய உள்ளம் குளிரும் என்பதை, மகிழும் என்பதை வேதத்தின் மூலமாக நாங்கள் பார்க்கிறோமே. இந்த நாட்கள் அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்ததை கேட்கிற ஒவ்வொருவரும் இரக்க குணம் உள்ளவர்களாய் மற்றவர்களுக்கு உதவுகிறவர்களாய் மாற்றி அதிநிமித்தம் நன்மை பெற்றுக்கொண்டு மகிமைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. துதிகன மகிமை எல்லாமுக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இறங்கி உதவி செய்து பாருங்கள். ஒரு நாள் உங்களுக்கும் உதவி கிடைக்கும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.